திருமலை திருப்பதியில் 9 நாட்களாக நடைபெற்ற பிரமோற்சவ விழா சக்கர ஸ்நானத்துடன் நிறைவடைந்தது. திருப்பதி திருமலையில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் நடைபெறும் பிரமோற்சவ விழா மிகவும் பிரசித்தம். இந்த ஆண்டு கடந்த 9 நாட்களாக நடைபெற்ற பிரமோற்சவ விழாவில் நாடு முழுவதிலும் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா துவங்கிய நாளிலிருந்து தினமும் மலையப்ப சாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நிறைவு நாளில் ஸ்ரீனிவாச வெங்கடேச பெருமாள் கோவில் அருகில் உள்ள புஷ்கரணி புனித நீர் குளக்கரைக்கு தேவியர்களுடன் எழுந்தருளினார். பின்னர் அவருக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுவாமியின் அம்சமான சக்கரம் அர்ச்சகர்களால் குளத்திற்கு ஏந்தி செல்லப்பட்டு பின் நீராடப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களும் குளத்தில் புனித நீராடினர். சக்கரம் நீராட்டப்படும் நேரத்தில் நீராடினால் புண்ணியம் என்பதால் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முதல் குளக்கரையில் காத்திருந்தனர். 9 நாட்களும் கோலாகலமாக நடைபெற்ற பிரமோற்சவம் விழா சக்கர ஸ்நான நிகழ்ச்சியுடன் நிறைவடைந்தது.